காலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் உடனான போரை நிறுத்துவதாக ஈரான் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஈரான் நேரப்படி காலை 7:30 மணிக்கு போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்று வரும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். பூத் கமிட்டி மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து கூட்டத்தில் ஆலோசனை என தகவல். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் டெல்லி பயணம். புதிதாக நியமிக்கப்பட உள்ள மாநில நிர்வாகிகள் மற்றும் அணி செயலாளர்களின் பட்டியலை டெல்லி தலைமையிடம் வழங்க உள்ளதாக தகவல். புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டங்களுக்கான தகுதிகளில் திருநங்கைகளுக்கு தளர்வுகளை அறிவித்தது தமிழக அரசு. 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்திருந்த வேண்டும் என்ற நிபந்தனையில் இருந்து விலக்கு. நாட்டை காக்க பாடுபடும் ஊர்காவல் படையினருக்கு இனியும் துரோகம் செய்யக்கூடாது. ஊர்காவல் படை ஊழியர்களின் உரிமையை அரசே பறிப்பது கண்டிக்கத்தக்கது என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் ஜாமீன் வழங்க கோரிக்கை. குழந்தைக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் ஜாமீன் வழங்க வேண்டும் என நீதிபதியிடம் முறையிட்டதாக தகவல். போதைப் பொருள் பயன்படுத்திய புகாரில் நடிகர் கிருஷ்ணாவிற்கு சம்மன் அளிக்க போலீஸ் திட்டம். கேரளாவிற்கு படப்பிடிப்புக்காக சென்றுள்ளதால் அவருக்கு சம்மன் அளிக்க முடிவு. போதைப் பொருள் பயன்படுத்திய விவகாரத்தில் நடிகர் ஸ்ரீகாந்துடன் வேறு நடிகர்களுக்கு தொடர்பா என விசாரணை. திரையுலகை சேர்ந்த எத்தனை பேர் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்பது குறித்த தகவல்களை சேகரிக்கும் போலீசார். இலங்கையில் இருந்து மதுரை விமான நிலையம் வந்த பயணியிடம் 3 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் பறிமுதல். காயல் பட்டினத்தை சேர்ந்த அப்துல் காதர் என்பவரை பிடித்து சுங்கத்துறையினர் விசாரணை. ஒட்டன்சத்திரம் அருகே பைபாஸ் சாலையை கடக்க முயன்ற முதியவர் மீது கார் மோதி விபத்து. சாலையில் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்த நெஞ்சை பதபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஜூலை 7ஆம் தேதி கும்பாபிஷேகம். யாகசாலையில் வர்ணம் தீட்டும் பணிகள் தீவிரம். மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியில் தொடர் மழை எதிரொலி. குற்றாலம் மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் நீர்வரத்து அதிகரிப்பால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. தென்காசி வடகரை பகுதியில் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து விவசாய பயிர்களை சேதப்படுத்திய காட்டு யானை கூட்டங்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த செவ்வாழை உள்ளிட்ட பயிர்களை சேதப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே கார் மீது மோதி லாரி கவிழ்ந்து விபத்து. விபத்தில் ஒருவர் படுகாயமடைந்து கால் துண்டான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி.
சென்னை அனகாபுத்தூர் அருகே மதுரவாயில் பைபாஸ் சாலையில் கார்கள் மோதியதில் கர்ப்பிணி உட்பட 2 உயிரிழப்பு. மதுபோதையில் எதிர் திசையில் காரை ஓட்டி வந்து விபத்தை ஏற்படுத்தியதாக மணிகண்டன் என்பவரை கைது செய்து காரை பறிமுதல் செய்த போலீசார். திண்டுக்கல் அருகே பள்ளி மாணவியின் கழுத்தை அரித்த இளைஞர் கைது. இரு குடும்பத்தினரிடையே ஏற்பட்ட பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையில் இளைஞர் வெறிச்செயல். விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டியில் கால்நடைகளுடன் கிராம மக்கள் சாலை மறியல். மக்கள் கால்நடைகளை அச்சுறுத்தும் வெறிநாய்களை பிடிக்க வலியுறுத்தல். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் QR கோடை ஸ்கேன் செய்தால் லட்டு பிரசாதம். பக்தர்கள் வசதிக்காக திருப்பதி தேவஸ்தானம் புதிய ஏற்பாடு. லண்டனில் இருந்து மும்பை வந்த ஏர் இந்தியா விமானத்தில் 11 பேருக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் பரபரப்பு. உடல்நலக்குறைவு ஏற்பட்டவர்களுக்கு பரிசோதனை செய்யப்பட்டு சிகிச்சை அளித்து வருவதாக ஏர் இந்தியா தகவல். நேற்று பங்குச்சந்தையில் கடும் வீழ்ச்சி ஏற்பட்ட நிலையில் இன்று ஏற்றத்துடன் தொடக்கம். மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 900 புள்ளிகள் அளவுக்கு ஏற்றம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 600 ரூபாய் குறைவு. 1 கிராம் 9155 ரூபாய்க்கும் 1 சவரன் 73,240 ரூபாய்க்கும் விற்பனை. கேரள மாநிலம் கொல்லத்தில் மாட்டின் கழுத்தில் கட்டப்பட்டிருந்த கயிற்றில் சிக்கிக் கொண்ட நபர் சாலையில் தரதரவென இழுத்து சென்ற அதிர்ச்சியூட்டும் காட்சி. TNPL கிரிக்கெட் தொடரில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் திரில் வெற்றி. 4 ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அணியை வீழ்த்தி அசத்தல். காசாவின் பெய்ட் லஹியா பகுதியில் உணவு மற்றும் நிவாரண உதவிகளை பெற முண்டியடித்த மக்கள். உணவை பெறுவதில் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதி. ஆக்சியம் 4 திட்டம் நாளை செயல்படுத்தப்படும் என நாசா அறிவிப்பு. இந்திய வீரர் சுபான்ஷு சுக்லா உட்பட 4 பேர் இந்திய நேரப்படி நாளை மதியம் 12:01 மணிக்கு ஃபால்கன் ராக்கெட் மூலம் விண்வெளிக்கு பயணம்.